அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய தேர்வுகளில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தெரியும். நம்ம எல்லாருக்குமே இனிமேல் அதிலிருந்து நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த அவுட் சோர்ஸை எப்படி படிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு லிமிட் வேணும் அப்படிங்கிறதுல பசங்கள்கிட்ட ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அதுக்கான ஒரு வீடியோவை அதை பார்க்கலாம். இப்போ குரூப் 4 படிக்கிறீங்களா, குரூப் 2 படிக்கிறீங்களா, குரூப் 1 அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி இனிமேல் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒன்று படிக்கிறோன்னா அதை ஒரு அவுட் சோர்ஸோடு சேர்த்து தான் கவர் பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இனிமேல் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதுமாங்கிற கேள்விகள் கண்டிப்பாக போதாது. கண்டிப்பாக அதை தாண்டி தான் படித்தாகணும். ஆனால் அதை தாண்டி படிக்கிறோங்கிற பேரில் நம்ம பாட்டுக்கு நிறைய கிடைக்கிறதெல்லாம் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிற பேரில் அதை நம்ம கவர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு புக்கில் ஒரே ஒரு லைன் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கக்கூடாது. அப்போ அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக போய் அவுட் சோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. இப்போ கம்ப்ளீட்டாக நான் ஸ்கூல் புக்கை எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் அவுட் சோர்ஸ் படிக்கட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு சிலபஸில் டாபிக் இருக்குது. இப்போ அந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத நான் ஸ்கூல் புத்தகத்தில் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, அப்புறம் 12th புக்கில் இருக்கும். அந்த மூணுத்தையும் நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன் அப்படின்னு படித்து முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த டாப்பிக்காக அப்படியே ஒரு டாப்பிக்காக இந்தியன் பாலிட்டியில் அப்படியே ஸ்கூல் புக்கை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவுட் சோர்ஸில் நான் லக்ஷ்மிகாந்தன் புக்கையோ இல்லை அவுட் சோர்ஸில் ஒரு யூபிஎஸ்சிக்கு ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடிய ஒரு புக்கை நான் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் படிச்சிங்கல்ல, அதை எல்லாத்தையும் ஒரு தடவை முடிச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்த டாபிக்னு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு திரும்ப போய் அவுட் சோர்ஸ் புக் எடுத்து அதுலேயும் இதில் இருக்கிற மாதிரியே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒன்றா படிக்கணும். அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டியில் இங்கே படித்த ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்கூல் புக்கில் படித்து வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற பேரில் அதை நீங்கள் ஃபஸ்ட்டே படித்து வச்சு அதெல்லாம் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ திரும்ப போய் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேயும் ஃபஸ்ட்லேருந்து நான் ஒரு டைம் ஃபுல்லாக படிக்க போகிறேன்னு உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதை நீங்கள் ரீகால் பண்ணி கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். நம்ம லிமிட் இல்லாமல் படிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. செகண்ட், அவுட் சோர்ஸை எப்படி மெர்ஜ் பண்ணி படிக்கிறது அப்படின்னா, இப்போ அதுவே இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க இந்தியன் பாலிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னா அது ஸ்கூல் புக்கில் 6th 10th 12th இருக்குது. இப்போ அதை படிக்கும் போது அதே டாபிக் சம்மந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் புக்கு என்ன படிக்கணுமோ அதையும் சேர்த்து அதே டாப்பிக்கில் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். அப்படி படிக்கும்போது இந்தியன் பாலிட்டியில் உள்ள கடைசி டாப்பிக்கை நீங்கள் முடிக்கும் போது கம்ப்ளீட்டாக நீங்கள் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கோட சேர்த்தே எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. அப்படி முடித்தாதான் அதுக்கு பேர் கம்ப்ளீட் பண்ணுறது. நான் ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் ஒரு டைம் கம்ப்ளீட்டாக படிச்சிடுறேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் அவுட் சோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு படித்ததை கடைசியாக நீங்கள் படித்து முடிக்கும் போது அதெல்லாம் மறந்து போயிடும். நீங்கள் திரும்ப போய் அதோட கனெக்ட் பண்ணி படிக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன பண்ணலாம், படிக்கும் போதே ஒரு டாப்பிக்கையுமே ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுத்துலேயுமே சேர்த்து கவர் பண்ணணும். அதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, சரி சார், இப்போது அதை அப்படி படிக்கலான்னு சொல்லியாச்சு. இப்போது அவுட் சோர்ஸுக்கு என்னெல்லாம் படிக்கலாம், என்ன லிமிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்கல்ல, அந்த ஸ்கூல் புக்கிலேயே ஃபஸ்ட்டு பேஜ் இல்லாட்டி லாஸ்ட்டு பேஜ்லேயே இந்த புக்கில் இருக்கிற சோர்ஸ்லாம் நாங்கள் இங்கேருந்து தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்கூல் புக்லேயே சில இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவுட் சோர்ஸுக்கு லக்ஷ்மிகாந்தன் புக்கு, வெங்கடேசன் புக், இந்த மாதிரி புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் இந்த சோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புத்தகத்தை அவங்களே எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி அதை எடுத்திருக்காங்க, அதாவது எங்கேருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்கிறத பதிவு பண்ணுவாங்க. அப்படி நமக்கு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற இந்த போர்டில் நமக்கு அவுட் சோர்ஸாக அவங்க கொடுக்கறது என்னென்ன புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தன் புக்ஸு, வெங்கடேசன் புக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே இங்கேருந்து தான் நாங்கள் சோர்ஸஸ்லாம் எடுப்போம்னு சில இடத்துல புத்தகத்திலே பதிவு பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் எடுக்கிறதாக. அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை நம்ம படிக்கிறோம். அதையும் தாண்டி அவுட் சோர்ஸ் புக்கு நிறைய அவுட் சோர்ஸ் புக்கெலாம் கிடைக்கும். அப்போது அவுட் சோர்ஸ் புக்கு நிறைய கலெக்ட் பண்ணி எல்லாத்துலேயும் இருக்கிறத படிக்கிறோம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணக்கூடாது. அப்போது வெங்கடேசன் புக்கு இப்போ யூனிட் 6க்குலாம் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி டோட்டலாகவே வெங்கடேசன் புக் படிச்சுக்கலாம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் பிபின் சந்திரா படிக்கலாம். அப்போ அந்த புக்கை வாங்கிடுறீங்கன்னா அந்த புக்கை இப்போது ஒரு டாபிக் படிக்கும் போது ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸில் அதே டாபிக் எங்கே இருக்குங்கிறத பார்த்து படிக்கணும். இப்போ படிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னென்னா, இந்த இயரு டேட்டெல்லாம் ஸ்கூல் புக்குக்கும் அதுக்கும் சில இடத்துல மாறிடும். இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிக்கிறதா இல்லை அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறத படிக்கிறதா?
ரெண்டுமே ஸ்டாண்டர்டான புக்ஸு. இப்போ எதில் இருக்கிற டேட்டா வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களாங்கிறத ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த டேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களாங்கிறத பாருங்கள். அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன கீ கொடுத்துருக்காங்கங்கிறத டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்படி டிஎன்பிஎஸ்சியுடைய ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக், ஸ்கூல் புக், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எதில் மெஜாரிட்டியாக எதை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க ஆன்சர்னு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படி தான் ஃபைனல் பண்ணணும். அதுக்குன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அது கரெக்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போது வெளியில் இருக்கிற வெங்கடேஷன் புக்கில் படிக்கிறீங்க, ஒரு டேட்டா மாறுது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆகணும். அது எப்படி பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களாங்கிறத பார்க்கலாம். இல்லையா வேறு ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணி அந்த புக்கில் இதே மாதிரி டேட்டா இருக்கா இல்லை மாறுதாங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் புக்கில் நான் படிக்கிறேன், ஸ்கூல் புக்கில் சில டேட்டா தவறாக இருந்திருக்கு, அது அடுத்த அப்டேட்டில் அவங்களே மாற்றிடுவாங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டு தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உப்பு சத்தியாகிரகம் திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு ராஜாஜி அவர்கள் கிளம்பிய டேட்டு 1930 ஏப்ரல் 13. இப்போ இது கரெக்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ ஸ்கூல் புக்கில் அதை ஏப்ரல் 10ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை போய் நம்ம உண்மை நம்ப மாட்டோம். அவுட் சோர்ஸில் ஏப்ரல் 13 தான் தெரியுது, ஏன்னா அது 13 தான். அப்போ ஸ்கூல் புக்கில் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அதுவே நமக்கு தெரியாத, நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு டேட்டாவை இருக்கும்போது தான் நமக்கு குழப்பம் வந்துடும். அப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படும் போது தான் நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட அதை டிஸ்கஷன் பண்ணுங்கள். வேறு ஒரு அவுட் சோர்ஸ் புக், ஸ்டாண்டர்டான ஒரு புக்கை கலெக்ட் பண்ணி அதில் அதை வெரிஃபை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அது வந்து எது டேட்டாவாக எடுத்துக்கணுங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் தாண்டி ஃபைனலாக போய் நீங்கள் எக்ஸாமில் உட்காந்துருக்கும் போது அதை ஒரு கொஷினாக கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒன்று ஸ்கூல் புக்கில் படித்தது, இல்லை அவுட் சோர்ஸில் படித்ததுன்னு ஏதாவது ஒரு டேட்டா தான் வர வாய்ப்பு அதிகம். அதை தாண்டி வந்தால் அது நம்ம அந்த இடத்துல பார்த்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஆனால் மெஜாரிட்டியாக ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக கிளிக் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ரொம்ப ஒரி பண்ணி பயப்பட வேண்டாம். சரியா? ஸோ அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து நீங்கள் யூனிட் 6க்கு, ஹிஸ்ட்ரிக்கு, இது எல்லாத்துக்குமே வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம் போதுமானது. அதிலே நிறைய தகவல் இருக்கும். சரியா? அதுக்கான அந்த புக்கை உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறேன் ஒரே நாளில் அப்படின்னு உட்காரக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு புக்கை ஒரு நாளில் நம்ம முடிக்கக்கூடாது. ஒரு டாப்பிக்கை தான் அவுட் சோர்ஸு, ஸ்கூல் புக்குன்னு ரெண்டுத்துலேயுமே முடிக்கணுமே தவிர்த்து ஒரு புக்கை முடிக்க வேண்டாம். அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு புக்கை முடிச்சு கொடுக்குறோன்னா அதை முடிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாங்கிறதுக்கு தான் முடிக்கிறோம். மற்றபடி ஒரு நாளில் நீங்கள் அதை படித்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்டால் அப்படி படித்து முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? டாப்பிக்காக ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸை கவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஸ்கூல் புக்கு வந்து 6 to 12, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை தாண்டி அவுட் சோர்ஸ் அப்படிங்கும் போது யூனிட் 6 பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்தன் புக்கு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் தமிழில் வெங்கடேசன் புத்தகம் உண்டு. அதுக்கப்புறம் யூனிட் 6ல் வந்து வெங்கடேசன் புக் இருக்குது, அவுட் சோர்ஸுக்கு பிபின் சந்திரா புக் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கு ஆத்தரைஸ்டாக இந்த இதுலேருந்து யாரெல்லாம் படிக்கிறாங்க, அவுட் சோர்ஸ் புக்கு என்ன மெஜாரிட்டியாக படிக்கிறாங்கிறத தான் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லோரும் படிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் படிக்கணும். ஸோ அவுட் சோர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கலாமான்னு கேட்டால் அப்படி படிக்கக்கூடாது. நீங்கள் டேட்டாவை வேணால் அந்தந்த புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னா ஒரு புக்கையுமே நான் ஃபுல்லாக முடிப்பேன், ஒரு அவுட் சோர்ஸ் புக் வாங்கி அந்த முடிச்சிட்டேன், இன்னொரு அவுட் சோர்ஸ் புக் வாங்கி அதையும் முடிக்கிறேன் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஒரு அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறீங்க, அதுலேருந்து வேறு ஏதாவது டேட்டா மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டேட்டாக்காக தான் அவுட் சோர்ஸில் வேறு ஒரு புக்கிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு அந்தந்த புக்கையே ஃபுல்லாக படிக்கிறேன்ட்டு உட்காரக்கூடாது. சரியா? இந்த மாதிரியான விஷயங்களில் கிளியராக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ அவுட் சோர்ஸ் படித்தாலும், ஸ்கூல் புக் படித்தாலும் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன், டேட்டாவை மட்டும்தான் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும். கண்டென்ட்டை ஒரு நாளும் மனப்பாடம் பண்ண முடியாது. சரியா? கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். ஸ்டோரியை ப்ராப்பராக ஒரு கனெக்ட் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிற கதை நமக்கு நல்லா தெரியணும். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா குப்தர்கள், அடுத்து அப்படியே டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள்லாம் அந்த கனெக்ஷனோட படித்தா மட்டும்தான் அது உங்களுக்கு நிற்கும். அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு டேட்டாவை மனப்பாடம் பண்ணுறேன், டேட்டாவை மட்டும் மனப்பாடம் பண்ணுறேன்னு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம இன்னும் படித்து முடிக்கலை, நம்ம இன்னும் ரிவிஷன்லாம் பண்ணணும் போல், நமக்கு இன்னும் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகலையேங்கிற ஒரு எண்ணம் உங்களை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இப்போ ப்ராப்பரான ஒரு டைம் இருக்குது. ஒரு 8 மாதம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்குது. நீட்டாக குரூப் 1 மெயின்ஸுக்கும் சேர்த்து தயவு செஞ்சு உட்காந்து படிங்க. குரூப் 1 மெயின்ஸுங்கிறது தனி கிடையாது. குரூப் 1 படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரூப் 1 மெயின்ஸுக்குன்னு வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ என்ன பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் வச்சு அதை அனலைஸ் பண்ணுறதோ, அதை ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ பண்ணுங்கள். சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான், இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு.
இந்த ஒரு 7-8 மாதம் வேலைக்கு போவீங்களோ, அதாவது பார்ட் டைமாக வேலைக்கு பார்க்குறீங்களா, பார்க்காம படிக்கிறீங்களா, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் என்ன பண்ணாலும் நம்மளும் படிக்கிறோன்னு படிக்கக்கூடாது. நான் படிக்கிறேங்கிற மாதிரி படிக்கணும். சரியா? எல்லாரும் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன்னு என்றைக்கும் படிக்காதீங்க. நான் படிக்கிறேன் அப்படின்னு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுங்கிறது உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. உங்களுக்காகவும் உங்கள் வீட்டுக்காகவும் தான், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான். அதுதான் ரியாலிட்டி. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்களுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத உங்கள் மைண்டுக்கு நல்லா பதிவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்கிறத முடிவெடுங்க. நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலைல வர்றது தான் தெரியும், திரும்ப ஈவினிங் வந்துடும், நைட் ஆகிடும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் இதே நாள் உட்காந்து அடுத்த வருஷம் எப்போ வருமோ நினச்சிருப்போம், இந்த வந்துட்டு இதேமாதிரி அடுத்த டிசம்பர் எப்போ வருமோன்னு இப்போ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த டிசம்பர் வந்துடும். அடுத்த குரூப் 1 எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடும். திரும்பவும் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். குரூப் 4ல் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு தயவு செஞ்சு உட்காராதீங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, எனி டிகிரியில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு குரூப் 1க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அடுத்த வருஷம் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு. குரூப் 1 படிச்சிங்கன்னா தான் குரூப் 1 கிளியர் பண்ணலாம், குரூப் 2 பண்ணலாம், குரூப் 4 பண்ணலாம். நான் குரூப் 4க்கு மட்டும் படிக்கிறேன்னு உட்காந்துடாதீங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச டைமுக்கு நீங்கள் அதை பண்ணவே கூடாது, அப்படி ஒரு விஷயத்தையே. ஸோ குரூப் 1க்கு படிக்கிற மாதிரி ஜிஎஸ்ஸையும் மேக்ஸையும் ப்ராப்பராக படிங்க. மேக்ஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மைனஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது போதுமான டைம் உங்களுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அதிகபட்சமாக மேக்ஸுக்கு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற ஒரு 365 நாள் அடுத்த டிசம்பர், நீங்கள் அது வரைக்கும் கூட கணக்கு எடுத்துக்க வேண்டாம். 365 நாள் விட்டுருங்க. ஒரு 300 நாள்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மேக்ஸுக்கு அப்படி மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எத்தனை மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கிது? அதில் மேக்ஸில் அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு வருது வரலைங்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்கிறேன். அப்போது நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் மேக்ஸுக்குன்னு செலவு பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை இப்போ அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க. ஸ்கூல் புக் தாண்டி இப்போ அப்டேட்டில் கரண்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி வருதுங்கிறத அனலைஸ் பண்ணி கூடுதலாக கொஞ்சம் அகர்வால் புத்தகத்தையும் கவர் பண்ணி தான் நீங்கள் மேக்ஸை பார்த்து முடிக்கணும். மேக்ஸை என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் டெய்லியும் போட்டு பார்த்து அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களால் அதுக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியும் எக்ஸாம்ஸில் உட்காரும்போது. ஸோ எக்ஸாமில் அங்கே இருக்கக்கூடிய 25 கேள்விகளை எல்லா கேண்டிடேட்டுமே, அதாவது மொத்தம் ஒரு 10 லட்சம் பேர் அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம் அப்படின்னா அதில் மினிமம் 5 லட்சம் பேருக்காவது கண்டிப்பாக அந்த 25 கேள்விக்கும் ஆன்சர் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் சீக்கிரமாக பதட்டம் இல்லாமல் அந்த செகண்ட்ஸில் எப்படி போட்டு முடிக்கிறதுங்கிறது தான் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அந்த 25 சம்மை உங்ககிட்ட கொடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் டைம் தரேன், இந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுனா நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துருவீங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த 3 மணி நேரத்தில் இந்த 25 சம்முக்குன்னு நீங்கள் ஒரு 1/2 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 1/2 hourல இந்த 25 சம்மை பதட்டம் இல்லாமல், ஏன்னா அந்த ஸ்டெப்பு போடும்போது ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் ஒரு ப்ளஸ் மைனஸை விட்டுட்டிங்கனாலும் அந்த சம் அப்படியே நின்றோம். ஆன்சர் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் அந்த ஆப்ஷனில் இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுன்னு ஆன்சர் அடிச்சிருவீங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டெப்புனால அந்த ஆன்சரே தப்பாக மாறி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போது இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறதை தவிர்த்து யார் அங்கே 1/2 hourல அந்த 25 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாங்கங்கிறது தான் அங்கே இருக்கிற காம்படிஷன். அப்போ மேக்ஸ் யாருக்கு தெரியாமல் அங்கே உட்கார மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு நல்லா டைம் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சால்வ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 1/2 hourல எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் யார் சால்வ் பண்ணுறா ஸ்பீடாங்கிறது தான் அங்கே இருக்கிற காம்படிஷன். அப்போது நீங்கள் அதுதான் ரியாலிட்டினா அப்போ இங்கே என்ன பண்ணணும்? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 1/2 hour டைம் வச்சு 25 சம்மா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒரு 25 சம் சால்வ் பண்ணுறீங்களா, அதிகபட்சமாக 1/2 hourல அந்த சம்மை நான் சால்வ் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போலேருந்து. அப்போ அந்த ப்ராக்டிஸ் தான் அங்கே போய் எக்ஸாமில் உட்காரும்போது 1/2 hourங்கிறது உங்களுக்கு 20 minutesல உங்களால் 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே டக்குன்னு 75 GS 100 தமிழ், குரூப் 1க்கு 175 GSனா நீங்கள் மூவ் ஆகிடலாம். அப்போ இப்போலேருந்தே திட்டமிட்டு உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், அவுட் சோர்ஸ் புக்குக்கு லிமிட் வச்சுக்கணும். அதில் ஒரு டேட்டா இதுக்கும் புக்குக்கும் மாறுதுன்னா இன்னொரு புக்கை வெரிஃபை பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வெரிஃபை பண்ணுங்கள், இல்லை உங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி 1 hour மேக்ஸ் போட்டு பாருங்கள். உங்களுக்குன்னு ப்ராப்பரான ஒரு நோட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு காமனான ஒரு சொல்யூஷனை என்றைக்குமே உங்களுக்கு எடுத்துக்காதீங்க. அதாவது தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்படி பண்ணால் பாஸ் பண்ணிட முடியும், இப்படி படித்தா பாஸ் பண்ணிட முடியும், இப்படி படித்தா அந்த கண்டென்ட் ஈஸியாக படிச்சிட முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்காது. ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு இதில் வேகமாக இருப்பீங்க. சில பேர் மேக்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போடுவீங்க. இப்போ மேக்ஸ் நல்லா போடுறவங்க ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், தமிழில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எதில் ரொம்ப நியூட்ரலாக இருக்கீங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை நீங்கள் செல்ஃபாக டெவலப் பண்ணணும்.
ஸோ எத்தனை பேர்கிட்ட வேணாலும் ஆலோசனை கேளுங்க. ஆனால் முடிவு உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தும் அந்த முடிவு எடுங்க. ஆலோசனை எல்லாத்தையும் கேளுங்க. அனுபவம் இருக்கிறவங்கள்ட்ட, ஆல்ரெடி எழுதினவங்கள்ட்ட, யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட எவ்வளோ பேர்ட்ட வேணாலும் கேளுங்க. அந்த அங்கே கேட்கப்பட்ட ஆலோசனைகளை வைத்து உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் தான் அதை ஃபைனல் ரிசல்ட்டாக மாற்றணும். ஸோ இதிலலாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தாலே போதும். ஸோ அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன புத்தகங்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு எல்லாரும் சொல்கிறது தான், வெங்கடேசன் புக்கு தான் நீங்கள் படிக்கணும். பிபின் சந்திரா புக்கு படிக்கலாம், வெங்கடேசன் புக்கு படிக்கலாம். ஜாகிரபிக்கெலாம் போய் நான் அவுட் சோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்லாம் உட்காராதீங்க. 11th 12th ஜாகிரபி அங்கே அவ்வளோ இருக்கும். அதனால் ஜாகிரபி சயின்ஸுக்கெலாம் புத்தகமே போதும். யூனிட் 6 பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டெய்லி இன்னிலேருந்து பேப்பர் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய சொல்யூஷன் அது ஒன்று தான். டெய்லியும் பேப்பர் படிங்க. டெய்லியும் காலையில் எந்திரிக்கிறீங்களா, ஒரு 1/2 அன் ஹவர் பேப்பருக்கு 1 மணி நேரம் ஒரு டீ கப்பை வச்சுட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் படிக்கிறத ஒரு நோட்ஸாக எடுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இதை எல்லோரும் தான் சொல்லுவாங்க, நானும் தான் சொல்லுவேன். ஆனால் அது எல்லோரும் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருவீங்க. அதில் வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு 5 பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், என்ன வேணாலும் சொல்லிட முடியும். இந்த இடத்துலேருந்து நின்று நானும் சொல்லிட முடியும், யார் வேணாலும் சொல்லிட முடியும். ஆனால் அதை வந்து ப்ராசஸாக மாற்ற போகிறது நீங்கள் தான். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதாவது ஒரு விஷயத்தை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வார்த்தைகளால் நான் சொல்கிற வார்த்தையோ இல்லை யாரோ சொல்கிற வார்த்தைகளால் இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரேரு. அதுவே ஒருத்தவங்களுடைய ப்ராசஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது கன்ஃபார்மாக சக்ஸஸில் முடியும். ஏன்னா வார்த்தைகளால் ஒரு மோட்டிவ் கிடைக்கிது, உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிது. ஒரு வார்த்தைகள் நம்ம பேசுகிறப்போ நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அதனால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். ஒரு 10 மினிட்ஸ் அதிகபட்சமாக. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. அதான் ரியாலிட்டி. ஏன்னா நானும் அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். ஆனால் எதோட இன்ஸ்பிரேஷன் நம்மக்கிட்ட அப்படியே இருக்குன்னா, யாராவது ஒருத்தங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒர்க்கை பார்க்கும்போது தான், அதை பற்றி கேட்கும்போது தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப நாள் நீடிக்கும். இப்போ ஒருத்தங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா, இன்றைக்கி போய் ஒரு விஷயம் செய்யும்போது அப்படி ஒரு சூழ்நிலை ஹேண்டில் பண்ணாங்க, பட் அதையும் ஃபேஸ் பண்ணி அடுத்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்படுறீங்கல்ல. ஒருத்தங்களுடைய ப்ராசஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருத்தங்க சக்ஸஸ் அடைகிறாங்கன்னா அந்த சக்ஸஸுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் தான் செலிப்ரேஷன் பண்ணணும். சக்ஸஸை செலிப்ரேஷன் பண்ணுறதை விட அந்த சக்ஸஸை அடையிறதுக்கு அவங்க நெவர் கிவ் அப் அப்படியே இருந்தாங்கல்ல, கிவ் அப் ஆகாமல் இருந்தாங்கல்ல, அந்த ப்ராசஸை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நான் அதனால தான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். நெவர் கிவ் அப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சக்ஸஸ்ங்க அப்படிங்கிற கோட்ஸை நம்ம ஆப்பில் நான் பதிவு பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஒருத்தங்களுடைய வெற்றியை விட அந்த வெற்றி அடைவதற்காக அத்தனை நாள் அதை விடாமல் நின்னாங்கல்ல, அதுதான் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ப்ராசஸ் தான் செலிப்ரேஷன். அப்போ ஒருத்தங்கள்ட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ எப்படி அதை படித்தங்கிற அந்த ப்ராசஸ், அதாவது படித்த அப்படின்னா உனக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் வந்தீங்க, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் வந்தீங்கிற விஷயத்தை அதிகமாக கேளுங்க. அவங்க சொல்கிற அந்த ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அதை நீங்கள் கடந்து ஈஸியாக போயிடுவீங்க. ஏன்னா நானும் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து அப்படி வந்தது, அதனால் எனக்கு அது புரியுது. அதனால் செயல்கள், ஒவ்வொருத்தங்களுடைய செயல்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நாள் அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். அதை வச்சு உங்களால் உங்களுடைய லைஃபுக்கு முன்னேற முடியும். ஒரு பெரிய பயோபிக் படிக்கிறீங்க, ஒரு பயோபிக் ஸ்டோரி பார்க்குறீங்க. இப்போ தோனி அவர்களுடைய ஸ்டோரி வந்து ஒரு படமாக பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு சூரரை போற்றுன்னு ஒரு படம் இருந்திருக்கு, அதில் வந்து ஒரு பயோகிராஃபி மூவியாக பார்க்குறீங்க. அதை ஒரு மூவியாக பார்க்கும்போது ஏன் நமக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அதில் அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம பார்க்குறோம். சரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கப்பா, இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கும்போது அவங்க மேலே ஒரு மரியாதை வந்துடுது. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுது, நம்மளும் இப்படி வரணும் அப்படின்னு. அதனால தான் அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் எப்பொழுதுமே நம்மள்ட்ட ஏற்படும். அதுவே யாராவது ஒருத்தங்க ஒரு 2 மோட்டிவேஷனாக நம்மள்ட்ட, இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறேன்ல, இதெல்லாம் இப்போ நான் பேசுகிறேன்னா இதை உங்களுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 1/2 அன் ஹவர் பார்ப்பீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் யோசிப்பீங்க. அடுத்து லஞ்ச் ரெடி ஆகிடும், அடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது அப்படியே வெளில போகிறதோ இல்லை ஏதோ ஒரு வேலை அடுத்து இருக்குங்களோ அந்த வேலையை நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தங்களுடைய ப்ராசஸை பற்றி நம்ம கேள்விப்படும் போது அது நம்ம மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க பண்ண அந்த ப்ராசஸ், அவங்க இப்படிலாம் இருந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிற அந்த கேள்விப்படும் போது நமக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். என்னமோ பண்ணணும், நம்மளை அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகுங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நல்லா படிங்க. இப்படி தான் அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கெலாம் கவர் பண்ணணும், ஒரு டாப்பிக்காக சேர்த்து. இதில் ஏதோ ஒரு பயன் உங்களுக்கு அடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.